ஸோ இப்போ மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது பயங்கர டயர்டாக வேறு இருக்கேன் நான். பார்ப்போம் இன்றைக்கி ஒர்க் அவுட் எப்படி போகணுன்ட்டு. ரொம்ப டயர்டாக இருக்குனால ஒரு சர்ப்ரைஸான ப்ரீ ஒர்க் வாங்க போகிறோம். லெட்ஸ் கோ.
முடியாது. அப்படியே வெளியே ஜிம்முக்கு நான் நேச்சுரல் வேல பண்ணிட்டு மசில் பில்ட் பண்ணலாம், இருக்கிற மசில் தான் இருக்கு, அவ்வளோதான். அந்த ரகசிய ஸ்பீட்ல போட்டிங்கல்ல ஆம்ஸ்லாம் பெருசாயிட்டல உருட்டா உண்மை பெருசாக இருக்கு, ஆனால் இருக்கிற மசில் தான் இருக்கு. புதுசாக ஒன்றும் அப்புறம் மாதிரி பில்ட் உள்ளே இருந்து பாடி பில்ட் ஜெனிஸ் ஆமா இன்ஸ்டா ஐடி போடுறேன், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நான் ஃபேட்டாக இருந்து அதை கம்மி பண்ணியிருக்கேன் ப்ரோ, அதனால எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இருந்து கொண்டு வரது கஷ்டம் ப்ரோ. நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. வெளியே இருந்து வரது தான் கஷ்டம், ஹைட்டாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். கஷ்டம்டா மாதிரி இருந்தனால தப்புன்னு வந்துட்டேன். நீ ஒல்லியா தானே இருப்ப? ஒல்லியா இருந்தேன், ஒல்லியாக இருந்து பில்ட் பண்ணுறது தான் ப்ரோ கஷ்டம். ஏன் அளவுக்கு ஒல்லியா இருக்கு? ஏன் அளவுக்கு எவனுமே ஒல்லியா இருக்க மாட்டான். நான் இப்போ நீ இருக்கல்ல இந்த மாதிரி மசில் இல்லாமல் இருக்கும். படிக்க ஆரம்பிச்சு 6 மணி வரைக்கும் படிப்பாங்க காலையில். அதுக்கு நீங்கள் காலைல 4 மணிக்கு 10 மணி வரைக்கும் படிக்கலாம். நான் தனியாக ரூம் எடுக்கிறேன், கூட எவனும் இருக்கானுங்க? ஆமாம் 7 பேர். இதுக்கப்புறம் காலையில் 4 மணிக்கு நீங்கள் தூங்குறதுக்கு அப்புறம் படிப்பு. அதான் ப்ரோ, காலைல 4 மணிக்கு கரெக்டாக தூங்கினதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் கூட இருப்பாங்க. காலையில் சீக்கிரம் எழுந்து முடியாது. காலையில் எந்திக்க மாட்டேன்ல, தூங்கினா ஒரேடியாக தூங்கிடுறேன்னா அதான் பிரச்சனையே. எப்போதுல இருந்து தெரியுமா? 5 வருஷமா 10th இருந்து இப்படி தான் பண்றேன். நீ எப்படி மாத்துறது சொல்லு? இதுதான் ரோகம் போட்டுக்கிட்டு இருக்கு. மட்டும் நல்லா படிச்சு 4 கேஷுவல் சாதகமாக படிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். கஷ்டமே படாமல் 380. அதான் அப்போ அது 9th நான் ஃபெயிலாக ஆகிற கேஸ். இல்ல இவன் படிப்பான். ஐரோ படித்தேன்.
நல்லா சப்போர்ட் கொடு. சொன்ன மாதிரி அந்த ரகசியமான ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்து வரோம். இங்க போச்சு.